ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ் பாஸ்மதி கீர் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பாசிப்பருப்பு, பாஸ்மதி ரைஸ், பால், சீனி, முந்திரி பருப்பு. அது எவ்வளோ அப்படின்றது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு அரை கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோன்னா ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது 2:1 ரேஷியோ. பாசிப்பருப்பு வந்து 2 மடங்கு இருக்கணும், பாஸ்மதி ரைஸ் வந்து 1 மடங்கு இருக்கணும். இதை வந்து அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் தனியாக ஒரு குக்கரில் ஒரு 2 விசில், 1 கப் பால் ஊற்றி 1 கப் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கீர் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீர் வந்து ரொம்ப அதிகமாகலாம் செலவு வராது. ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பாலுமே வந்து நம்ம கம்மியாக ஊற்றினாலுமே அது நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். நிறைய பால் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 2 விசில் விட்டு எடுத்துட்டு ஒரு பருப்பு கடையிற மத்து இல்லைன்னா ஏதாவது ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த அரிசியும் பருப்பும் கொஞ்சம் நல்லா குழஞ்சிருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். மிக்சியில் போடாதீங்க, மிக்சியில் போட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்மாஷ் ஆயிரும். இந்த மாதிரி 1-2 இருக்கணும் அங்கங்கே. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி அதில் வந்து ஒரு 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கடைஞ்சிட்டே இருங்க. அப்புறம் வந்து தனியாக நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து அதையும் இந்த கீரோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கப் பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப பால்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த பாயசம் வந்து ரொம்ப ரிச்சாக, அல்டிமேட்டாக, க்ரீமியாக இருக்கும். இதோட ஹைலைட்டே அதான். இந்த பாசிப்பருப்பு வந்து நல்ல கொலகொலப்பு கொடுக்கும். பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். இந்த பாயசத்தில் இந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க. கிண்டி கொடுத்துட்டு இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை எப்படி சர்வ் பண்ணணும்னா, இதை வந்து ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் போதே ரோஸ் பெட்டல்ஸை ஃபுல்லாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படி சர்வ் பண்ணுங்கள். அந்த ரோஸஸ் பெட்டல்ஸோட ஸ்மெல்லு செம்ம அல்டிமேட்டாக அதில் என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். சரியான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம வந்து ஒரு பிரியாணிக்கு சைட் டிஷ் இந்த மாதிரி பிரெட் அல்வாக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கீர் ரெடி பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.